கர்த்தர் நல்லவர். உபாகமம் 33:17 வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 33:17. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்பிராயிமின் 10,000களும் மனாசையின் 1000களுமானவைகள் என்றான். செபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வினாளுக்கு நன்றி. ஆசானை உதடுகள் பரிசுத்தத்தை காக்கணும். அவன் வாயில் வேதத்தை தேடுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. தீர்ப்பானது வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் கத்திரிய நாவை போல் இருப்பாய். ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு பாத்திரம் நான் நல்ல இறக்கத்தை நிமித்தம் வைத்திருக்கீங்க. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை அடிமைகளை எங்களை தெரிந்து கொண்டீர். நான் சிறுக என் தேவன் பெருகணும். மந்தையை காக்கக்கூடிய குலைக்கக்கூடிய நாய்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாசிங்க, கடந்த யோசேப்பின் ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்கின்றோம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் உதவியோடு. இந்த வாரம் முடிக்கலான்னு பிரயாசப்படுகிறோம். உபாகம் 33:17. ஃபஸ்ட்டு மனாசேயை பற்றி பார்த்தோம். இப்போ யார் எப்ராயிமை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வசனம் வாசிங்க. உபாகம் 33:17 கடைசி பகுதி. எப்பிராயிமின் 10,000களும் மனாசையின் 1000களுமானவைகள் என்றான். எப்ராமின் 10,000களும். இப்போது கடந்த மாதம் மனாசே பற்றி பார்த்தோம். இப்போ தேவன் சொல்லுகிறார், ஏன் தேவன் அவனுக்கு எப்ராயிம் என்று பெயர் கொடுத்தார். எப்ராயிம் அப்படின்னா என்ன? வாசிங்க, ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். வேதம் சொல்லுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்போது வேதத்தில் என்ன பார்க்கணும்? சிறுமைப்பட்ட தேசத்தில் ஒரு தேவன் ஒரு மனுஷனை சிறுமைப்படுத்துவார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறுமைப்பட்ட அனுபவங்கள் வரும். அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அது ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் தேவன் சில வேளையில் நம்மை சிறுமைப்படுத்துவார். அதுதான் யோசேப்பே சொல்கிறான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில். ஒவ்வொன்றுக்கும் வாசிங்க. பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. என்ன காலம்? இப்போ வானத்தின் கீழ் இருக்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? இடைப்படுகிறார். யோசேப்பு என்ன? 37 அதிகாரத்தில் வாசிங்க. ஆதிய 32 வசனத்தில் யோசேப்புக்கு என்ன வயசு? 17 வயசு. வாசிங்க அந்த வசனத்தை வேகமாக. 37:2 பாருங்கள். யோசேப்புக்கு என்ன வயசு இருந்துச்சு? 17 வயசு இருக்கும்போது தன்னுடைய தகப்பனார் உன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படி நீ போயிட்டு வா என்று அனுப்புகிறார். அப்போ தான் தேவனுடைய சித்தம் என்ன பண்ணுது? யோசேப்புடைய வாழ்க்கையில் பழிக்க என்ன வயசு பாருங்கள், வாசிங்க. ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். என்ன வயசு? 17 வயசு. அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்புடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து. போதும், வேதம் சொல்லுது 17 வயசு. பக்தன் சொல்லுகிறான், என் காலங்கள் உங்களுடைய கருத்தில் அல்லவா இருக்கிறது. வாசிங்க, சங்கீதம் 31 அதிகாரம் 15 வசனமாக பாருங்க. என் காலங்கள் யாருடைய கருத்தில் இருக்கிறது? உம்முடைய கருத்தில் அல்லவா இருக்கிறது. அப்போ தேவன் சில வேளையில் நம்மை சிறுமைப்படுத்துவார். நீ எப்பேர் பெற்றவனாக இருந்தாலும் சிறுமைப்பட்ட தேசத்தில் யோசேப்பு தேவன் உன்னை நிர்ணயம் பண்ணினார். தேவனுக்கு பிரியமான பிள்ளையா நீ இருக்க அப்படின்னா தேவன் கண்டிப்பாக சில வேளையில் சிறுமைப்படுத்துவார். அது இப்போ ஒரு வேதத்தில் எத்தனையோ பகுதி இருக்குது. அது ஒரு சாப்டர். வாசிங்க. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. போதும். என்னுடைய காலங்கள் உம்முடைய கருத்தில். நம்ம காலங்கள் என்ன? ஐயோ, என் வாழ்க்கை இப்படி தானா? எனக்கு வெளிச்சம் இல்லையா என்னுடைய வாழ்க்கையில்? நான் இந்த சிறையிருப்பில் தான் இருக்கணுமா? தேவன் சிறுமைப்படுத்துகிறாரு. என் புருஷன் மாற மாட்டாரா? என் மனைவி மாற மாட்டாளா? என் பிள்ளைகள் துன்மார்க்க பிள்ளைங்களாக இருக்கு. எனக்கு என்ன இல்லை, ஒரு எதிர்காலமே இல்லையே. என் வாழ்க்கையில் என்ன பண்ணல, ஒரு நல்ல வேலை இல்லையே. தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்தில் இப்போ தேவன் சில வேலையில் என்ன பண்ணுறாரு? தேவன் சாதாரண பக்தன் என்ன சொல்கிறான்? என் காலங்கள் உங்களுடைய கருத்தில் அல்லவா இருக்கிறது. அப்போது நம்முடைய காலங்கள் எல்லாம் இயேசுடைய தேவனுடைய கருத்தில் அல்லவா இருக்கிறது. ஃபஸ்ட்டு அந்த அறிவு வரணும்.
தேவன் எதை செய்தாலும் தேவன் என்ன பண்ணுவாராம்? எதை செய்தாலும் நேர்த்தியாக தேவன் செய்வார், நேர்த்தியாக செய்வார். வேறு சொல்றது, சிறுமைப்பட்டனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். வாசிங்க. மனரமியமும் நித்திய விருந்து. அப்போ தேவன் இடைப்படுகிறார். யோசேப்பை கற்றுக்கொண்டான். என்ன கற்றுக்கொண்டான்? சிறுமைப்பட்ட தேசத்தில் அவன் மனரமயமாய் இருக்க கற்றுக்கொண்டான். சிறுமைப்பட்ட தேசத்தில் அநேக பேருடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிறபடி தேவன் செயல்பட மாட்டார். நீ 2+2 4 மாண்டுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுக்கூடாது. என்னம்மா நீங்கள் மோசஸ் காணும்? மோசஸ் ஜக்கரையா வேற ஆள் உட்காந்துருக்காங்களே. நீ நம்ம கணக்கு போடக்கூடாது. 2+2 4 ஆண்டுக்கு தெரியும், ஆண்டுக்கு தெரியும். 1+3 4 ஆண்டுக்கு தெரியும்ல. ஆண்டுக்கு மேத்ஸ் சொல்லி கொடு, ஆண்டுக்கு கோவம் வரும். வாசிங்க. நீதிமொழிகள் 15:15. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். பாருங்க, சிறுமைப்பட்டவுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். மனரமியமோ நித்திய விருந்து. மனரமியமோ நித்திய விருந்து. யோசிப்பு அதை கற்றுக்கொண்டான். சிறுமைப்பட்ட தேசத்தில் சிறையிருப்பு. எல்லாருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பு வரும். அப்படின்னா அது ஒரு சாப்டர். என்ன சாப்டர்? நம்முடைய வாழ்க்கையில் நீ கடந்து போக வேண்டிய, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தேவன் நம்மளை சிறுமைப்படுத்துவார். தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? சிறுமைப்படுத்துவார். அப்போ மனுஷங்க மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவர். அதான் வேதம் சொல்லுது, தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். தேவன் உனக்கு கொடுக்குற வாக்கு தந்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது அப்படியே பலிக்கும். தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறார், தேவன் ஒரு வசனம் கொடுக்குறார். அதனால தான் நீ என்ன பண்ணுறது? தேவன் சொல்கிறாரு, யோசேப்பு சொல்கிறான், என்னுடைய அரிக்கட்டுகள் எப்படி இருந்துச்சான்? நிமிர்ந்து நின்று. வாசிங்க. என்னுடைய அரிக்கட்டுகள். அப்போது தேவன் இடைப்படுகிறார். உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். ஆனால் அதற்காக எத்தனை நாள், எத்தனை வருஷங்களாது? 17 வயசில் அடிமைத்தனத்தில் எகிப்தில் விற்கப்பட்டவன் பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும்போது என்ன வயசு? 30 வயசு. எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம். அப்படின்னா போத்திபார் வீட்டில் ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம். இப்போ மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்தில் சிறைச்சாலை என்பது இப்போல்லாம் என்ன, உன் நல் நடக்கை நிமித்தம் பரோல்லாம் தெரியும்ல, உன் நல் நடக்கை நிமித்தம் உன் 10 வருஷம் தண்டனையை 5 வருஷமாக குறிக்கிடுவாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நீ அடிமைத்தனத்தில் டஞ்சன், அந்த சிறைச்சாலையில் போட்டால் வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே தான் என்ன பண்ணணும்? நீ அங்கேயே கிடந்துதான் சாகணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கான். வாசிங்க. ஆதியாகமம் 37:7. நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டு இருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். தேவன் இடைப்படுகிறார். என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றது. இதை வாசிங்க. யோசேப்பு பார்வோன் முன்னாடி நிற்கும்போது என்ன வயசு? 30 வயசு. வாசிங்க. ஆதியாகமம் 41:46. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாக இருந்தான். அப்போ தேவன் சொல்லுகிறார், நான் சிறுமைப்பட்ட பொழுது தேவன் என்னை என்ன பண்ணாராம்? தேவன் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வருவார். அது அவனுக்கு தெரியல, ஆனால் தேவனுக்கு தெரியுது. அதான் வேதம் சொல்லுது, தரிசனம் என்ன பண்ணும்? குறித்த காலத்தில் வைக்கப்பட்டு நிறைவேறும். அது தாமதியாது. அதற்காக நீ என்ன பண்ணு? காத்துரு. பொறுமையோடு காத்துரு. பொறுமையோடு. வாசிங்க. தரிசனம் குறித்த காலத்தில் நிறைவேறும். ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. பாருங்க, அது பொய் சொல்லாது. இப்போ தேவன் இடைப்படுகிறார். நீ ஜெபிக்கிற, தேவன் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். தேவன் பிரத்யட்சமாக பேசுவார். தேவன் மனுஷன் எப்படியோ தேவன் அப்படி. ஏன் தேவன் சில வேலை இடைப்படலை? நீ சரியில்லை, அதனால தான் அவன்கிட்ட ஒழுங்காக பேச முடியல. நிறைய வேலை ஜெபிக்கிறோம், ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? நீ சரியாக இருந்தீங்கன்னா தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அப்போ சில வேலை தாபம் அது. அதனால தேவன் சொல்கிறாரு, சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்தில் அவனுடைய நாட்கள்லாம் தீங்கு, ஆனால் தேவன் இடைப்படுகிறார். வேதம் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்போ அதற்காக காத்திரு. பக்தன் சொல்கிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 40 அதிகாரம் 1 வசனம். வாசிங்க வேகமா. இப்போ தேவன் சொல்ற, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அப்படி நீ காத்திருக்கணும். நீ எப்படி காத்திருக்கணும்? ஆண்டவரே, உன் இஷ்டத்துக்கு தேவன் செயல்பட மாட்டார். சில வேளையில் தேவன் பார்க்குறார். தேவன் இடைப்படுகிற காலங்கள், நேரங்கள், சமயங்கள் வேறு. அதான் தேவன் சொல்கிற, காலங்கள் மாறலாம், மனுஷங்கள் மாறலாம், ஆனால் தேவன்
மாறாதவர். அதனால தான் இயேசு எப்படிப்பட்டது? நேற்று என்று என்றும் மாறாதவர். அதே தான், அதே அன்பு தான், அதே கண்டிப்பு தான். இப்போ வாசிங்க, இதை வாசிங்க. சங்கீதம் 41. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். வேதம் சொல்லுது பாருங்க, என்ன அழகா. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்ன சிறுமைப்பட்ட தேசம் வேதம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இப்போ தேவன் இடைப்படுகிறார். தேவன் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளணும்? நம்முடைய வாழ்க்கையில் சொசைட்டின்னு நம்முடைய சமுதாயம் எப்படிப்பட்டது? நம்முடைய குடும்ப வாழ்க்கை நேர்த்தியாக இருக்கணும். சமுதாயம் அப்படி தான் பார்க்கும். உன் குடும்ப வாழ்க்கை நேர்த்தியாக இருக்கா? சமுதாயம் உன் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நேர்த்தியாக இருக்கா? உன் வேலை ஸ்தலம் வேலை எப்படி இருக்கணும்? உன் கையும் பிரயாசம் நிறைவாக இருக்கணும். இதுதான் சமுதாயம் எதிர்பார்க்குறதே. உன் ஊழியம் அப்படியே நிறைவாக இருக்கணும். இப்போது தேவன் இடைப்படுகிறார். தேவன் என்ன சொல்கிறாரு? அது சொசைட்டி. சமுதாயம் எதிர்பார்க்கும், தேவன் அப்படியே எதிர்பார்க்கறதல்ல. தேவன் சில வேலையில் சிறுமைப்படுத்துவார். நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளணும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையானவன். வாசிங்க, பக்தன் சொல்லுகிறான் பாருங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன். 40:17 சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். அப்போ யோசேப்பு, அப்போ யோசேப்பே இந்த மாதிரி ஜெபம் பண்ணிப்பார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதையும். அப்போ தேவனே நீ தாமதிக்க கூடாது. ஏன் தாமதிக்க கூடாது? அப்போ சிறுமியும் எளிமையுமானவன். சங்கீதம் 86:1 வாசிங்க திருப்பி. அல்லே வரும் பாருங்க. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டர்லோ, நான் சிறுமையும் எளிமையுமானவன். அப்போ தேவன் இடைப்படுகிறார். நீ சிறுமைப்பட்ட தேசத்தில் நீ கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டர்லோ. உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டர்லோ. யோசேப்பு என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? சொல்லுங்க, என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? சொல்லுங்க. யோசேப்பு எதற்காக ஜெபிச்சிருப்பாரு? யோசேப்பு என்ன சொல்கிறாரு? சுயமாகி பானை பாத்திரம் இருக்கலாம். அவன் சொல்கிறான், ஒன்றும் எந்த தப்பும் நான் செய்யலை, செய்யாத தப்புக்காக நான் என்ன பண்ணுறேன்? சிறைச்சாலையில் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். அவன் சொல்கிறான். அந்த வாசிங்க அந்த வசனத்தை 40 அதிகாரத்தில் வரதான் பாருங்கள், கடைசி வசனம், கடைசி 1-2 பாருங்கள். அப்போ தேவன் இடைப்படுகிறார். அப்போது செய்யாத தப்புக்காக உன் மேலே பழி சுமத்துறாங்களா? நீ செய்யலை, ஆனால் சில வேலையில் தேவன் என்ன பண்ணுறாராம்? தேவன் இருக்கா அந்த வசனம்? நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். பாருங்க, நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். பாருங்க, நான் ஒன்றுமே செய்யலை, ஆனால் தப்பா தண்டிக்கப்படுகிறான். இப்போ தேவன் இடைப்படுகிறார். சில வேளை தேவன் சிறுமைப்படுத்துகிறார். நீ தப்பு செய்யலை, ஆனால் நீ செய்யாத பழி உன் மேல் வரும்போது நீயே கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யலை. அப்போ தேவன் உன் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவன் சில வேளையில் உன்னை சிறுமைப்படுத்துகிறார். அதனால வேதம் சொல்லுது, வாசிங்க நீதிமொழிகள், நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சி. இதை ஃபஸ்ட்டு வாசிங்க. நீதிமொழிகள் 10:28. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். அப்போ என்ன மகிழ்ச்சி, என்ன நம்பிக்கை? வேதம் சொல்லுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அப்போ தேவன் அழைப்பு இருக்கு, எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. அழைப்பு இல்லாமல் இல்லைல்ல. இப்போ என்ன அழைப்பு இருக்கு? இப்போ இந்த காலையில் இந்த பரிசுத்த என்ன ஓய்வு நாள், இது என்ன நமக்கு அழைப்பு? சண்டே சர்ச் வந்துடணும். அந்த அழைப்பு ஃபஸ்ட்டு, அந்த அறிவு வரணும். இப்போ எல்லோரும் வந்திருக்கோம், நிறைய பேர் வரலை. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவனாக இருக்கிறியா? அதனால தான் எவர்களை முன்குறித்தாரோ தேவன் அவர்களை அழைத்தும் இருக்கிறார். வாசிங்க ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ அழைப்பு இருக்கு. ரெண்டாவது, தேவன் என்ன பண்றாரா? அழைக்கப்பட்டவர்களை தேவன் என்ன பண்றாரு? நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார். நீதிமான்களை ஆக்கினவரை தேவன் மகிமைப்படுத்துகிறார். அப்போ யோசேப்பை தேவன் நீதிமானை மாற்ற விரும்புகிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, வாசிங்க பிரசங்கி 3:9 வாசிங்க. இப்போ ரொம்ப அவனோட சிறுமைப்பட்ட தேசத்தில், அப்போது நிறைய பேர் வருத்தப்படுகிறார்கள். அவனுடைய பிரயாசம் என்ன என்று தேவன் கேட்குறார். வாசிங்க
பிரசங்கி 3:9. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? இப்போ வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு என்ன வருத்தம்? அந்த காலவேளையில் நம்ம அநேக வருத்தம் இருக்கலாம். இப்போ தேவன் சொல்கிறார்ல, மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். அது வேகமாக வாசிங்க, அது ஒன்றி வாசிங்க. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? அநேக வருத்தம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் முக்கியமாக ஆண்டவர் தேவன் இடைப்படுகிறார். உன் பரிசுத்தம் எப்படிப்பட்டது? உன் வருத்தம் அதில் தான் இருக்கும். நீ பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா தேவன் உன் தேவைகள் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். வாசிங்க. 1 யோவான் 5:16. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அப்போ தேவன் சொல்லுகிறார், இப்போ தேவன் வருத்தப்பட்டு, வேதம் என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் என்ன? இப்போ யோசிப்பு வருத்தப்படுகிறான். என்ன பிரயாசப்படுகிறான்? அவனுடைய பிரயாசம் என்ன? அவனுடைய சிறையிருப்பிலேருந்து தேவன் கொண்டு வரணும். இப்போ தேவன் சொல்லுகிறார், ஒருத்தனை பார்த்து வர்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே சொல்லுங்க, எனக்கு நான் பார்வை அடைய வேண்டும். அவனுடைய வருத்தம் என்ன? அவனுக்கு கண்ணு தெரியல. எல்லாருக்கும் வருத்தம் இருக்குல்ல. ஒரு திமிர்வாதக்காரன் வரான், அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நான் சுகமாகணும். ஒரு 100க்கு அதிபதி வருறான், அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நான் என் பிள்ளை சுஸ்தமாகணும். வேலைக்காரன் அவன் சுஸ்தமாகணும். இப்போ வாசிங்க, எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். ஏதாவது வாசிங்க வேகமா. இப்போ தேவன் இடைப்படுகிறார். அப்போது வருத்தப்படுகிறனால உன்னுடைய பிரயாசம் என்ன? வருத்தப்படுகிற. ஆனால் தேவன் சொல்லுகிறார், வாசிங்க வேகமா. மத்தேயு 8:5. இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். போதும். இது வாசிங்க. தேவன் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்? வாசிங்க. யாரை பார்த்து கேட்பாரு? ஒரு குருடனை பார்த்து தேவன் கேட்பார். அவன் என்ன சொல்லுவான்? ஆண்டவனே நான் பார்வை அடைய வேணும். பார்வை. அப்போ தேவன் இடைப்படுகிறார். என்ன? இந்த காலவேளையில் சிறுமைப்பட்டு இருக்கும்போது தேவன் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அப்போது யோசேப்பு கிட்ட தேவன் கேட்குறார். இப்போ நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி. அந்த வசனம் வாசிங்கன்னா வேகம் வாசிங்க, எடுத்திங்கன்னா வாசிங்க. அப்போது எல்லா மனுஷனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வருத்தம் இருக்கும். ஒரு வருத்தம். இப்போ தேவன் இடைப்படுகிறார். என்ன கேட்குறாரு பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேணும்? இந்த காலவேளை தேவன் கேட்பார், உனக்கு நான் என்ன செய்ய வேணும்? அப்போ தேவன் சில வேலை சிறுமைப்படுத்துகிறார். எடுத்தீங்களா? அப்போது சிறுமைப்பட்டு இருக்கும்போது தேவன் என்ன சொல்கிறாரு? மார்க்கு 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறார். அதுக்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அதே போல யோசேப்பு கேட்குறான், என்ன? நீதிமான்களினுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி. என்ன நம்பிக்கை? சங்கீதம் 140:12 வாசிங்க. சங்கீதம் 140:12. சிறுமையானவன் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். பாருங்க, தேவன் யோசிப்பு என்ன ஜெபிச்சிருப்பான்? பக்தன் சொல்லுகிற மாதிரி, சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். இங்கே வேறு சொல்லு, சிறுமையானவன் வழக்கை எளியவர்களினுடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். தேவன் விசாரிப்பார். கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன் நியாயத்தை விசாரிப்பார். யோசேப்பை ஒப்பு கொடுத்தது போல நீ பொறுமையாக ஒப்பு கொடுக்கணும். அப்போது வாசிங்க. அப்போ தேவன் சொல்லுகிறார், இப்போ எப்ராயிம் அப்படின்னா என்ன? வாசிங்க திருப்பி. சங்கீதமா ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனனை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். வேதம் சொல்லுது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனனை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். அப்போ தேவன் இடைப்படுகிற எப்பிராயிம். அப்போது எப்பிராயிம்னா என்ன? வேதம் சொல்லுது, அப்போ மூத்தவன். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போது யோசேப்பு கடைசி காலத்தில் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் யார் இடத்தில் கொண்டு வருகிறான்? யாக்கோபின் இடத்தில் கொண்டு வருகிறான். அப்போது மூத்தவனை வலது பக்கத்தில் வைக்கிறான், இளைவனை என்ன பக்கத்தில் வைக்கிறான்?
இடது பக்கல் வைக்கிறான். அப்போது தகப்பன் என்ன பண்ணுறாரு? அவனுடைய வலது கை இடது பையன் நிற்கிற யாரை இளைய குமாரன் மேல் செல்லுகிறது இல்லை, இப்படி வைக்கிறார். நான் என்ன பாருங்க, இப்படி வைக்கிறாரு. அப்புறம் மூத்தவன் மேலே என்ன கை போகுது? இளையவன் மேலே வலது கை போகுது, மூத்தவன் மேலே இடது கை போகுது. நான் ஒரு வாட்டி பிஸ்கெட் வாங்கினேன் கோல்டன் ஜார்ஜ் நகரில். அங்கே ஒருத்தர் இருக்கார். நான் சொன்னேன் ஊழியம் பண்ணுறேன்னு, இது 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஒன்றா ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டார். ஃபஸ்ட்டு பரிச்சையே அதுதான். பழைய ஏற்பாடில் சிலுவை இருக்குது, உனக்கு எங்கே இருக்குமா தெரியுமான்னு கேட்டார். பழைய ஏற்பாடில் சிலுவை இருக்குது தெரியுமா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு? இப்போ இவர் வைக்கிறாரு பாருங்க, வலது கை யார் கை மேலே போகுது? இடது பக்கம் நிற்கிறவர் இளையகுமாரன் மேலே. அப்போ இடது கை மூத்த குமாரன் மேலே. இவர் தூக்குனா இதான் சிலுவை. தெரியுதா உங்களுக்கு? இதாக பழைய ஏற்பாடு காலம் இதான் சிலுவை. இது நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் சொல்கிறார், அவரே கண்ணெல்லாம் விரிஞ்சு என்ன பார்த்தாரு. அவர் என்ன டெஸ்ட் பண்ணுறாரு. இது ஒரு கேள்வி. ஆண்டரே என்னையா ரோட்டில் என்ன பிஸ்கெட் வாங்குறாலாம் கேள்வி கேட்குறான். வாசிங்க ஆதியாகமம் 48:17. தகப்பன் தன் வலது கையை எப்பிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்புடைய கையை மனாசேயுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே அப்படியல்ல, என் தகப்பனே அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு கூட்ட ஜனமாவான். போதும் வேதத்தை அப்ப நீங்க வீட்டுல போய் வாசிங்க. வேதம் சொல்லுது வலது கை இடது யாரு இடது மகனை நோக்கி செல்லுகிறது. அப்போ அவன் என்ன சொல்றான்? இவன் தம்பி தான், ஆனால் தேவன் இடைப்படுகிறார். அதிகமாய் இவன் பெருகுவான். யார் பெருகுவா? மூத்தவன் அல்ல. பழைய படுகாலத்தில் மூத்தவன் எப்படி? எத்தனை பங்கு? ரெட்டிப்பான பங்கு. வேறு சொல்லுது மூத்தவனுக்கு எத்தனை பங்கு? ரெட்டிப்பான பங்கு. ஆனால் தேவன் இடைப்படுகிறார். தேவன் என்ன சொல்றாரு? மூத்தவனுக்கு ரெட்டிப்பான பங்கு. ஆனால் யாக்கோபு சொல்றாரு, இளையவன் ரெட்டத்தனையாக பெருகுவான், மேலும் இளையவன் பெருகுவான். அப்படின்னா எதை காண்பிக்கிறது? என்ன ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது? இப்போது வேதம் சொல்லுது மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். வாசிங்க. யார் மூத்தவன்? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார் மூத்தவன், இளையவனுக்கு ஊழியம் செய்வார். ஜக்கரையா தானே மூத்தவன். தங்கச்சி இருக்க மூத்தவன் இளையனுக்கு. அப்போ தங்கச்சி சொல்கிறது தான் தெய்வ வாக்கு. நில்லு போகாத, எழும்பு உட்காராத, அப்படியே ஊழியம் செய்கிறது. இதா சொல்கிறது. வாசிங்க. ரோமர் 9:12. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. பாருங்க, நல்லா கற்றுக்கொள்ளுங்க. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம். எதை காண்பிக்கிறது? இப்போ மூத்தவர்கள் யாரு? யூதர்கள். யாரு? வல்லவர்கள், ஞானிகள். மூத்தவர்கள் அதான் மூத்தவர்கள். இளையவர்கள் யாரு? புறஜாதியாய் இருக்கிற என்னையும் உன்னையும் தேவன் கிருபையாய் சந்தித்தார். ஆனால் தான் இளையவன் பெருகுவான், மேன்மேலும் பெருகுவான். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். அப்போது வேதம் சொல்லுது முதல் பிறக்கிறது என்ன சரீரம்? ஜென்ம சரீரம். வாசிங்க 1 கொரிந்தியர் 15 இரண்டாவது பிறக்கிறது ஆவிக்குரிய சரீரம். தேவன் இடைப்படுகிறார். எப்ராயிம். இப்போ யார் அழைக்கிறார் எப்ராயிம்னு? எப்ராயிமின் பேருக்கு தெய்வீக சுபாவங்கள் இல்லை. ஆனால் அந்த ரட்சிப்பு யாருக்கு வந்துச்சு? இளைய பிள்ளையாகிய பேசுகிற என் மேலும் கேட்கிற உங்கள் மேலும் புறஜாதியாய் இருக்கிற என் மேலும் உண்மையிலும் தேவன் கிருபையாய் சந்தித்தார். இதுதான் தேவன் இடைப்படுகிறார். வாசிங்க வேகமா. 1 கொரிந்தியர் 15:46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. பாருங்க, ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல அப்படின்னா நீ ஜென்ம சுபாவத்தில் இருக்க. ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்ல, முழுக்க ஞானஸ்தானம் பின்பு என்ன பிறக்குது? ஆவிக்குரிய சரீரம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கை தூக்குங்க. முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களே எல்லாம்? முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும். கை தூக்குங்க. முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துங்களா? பாருங்க, இப்போ எல்லாரும் இப்போது ஆவிக்குரிய சரீரம் பிறந்துருச்சு இல்லை? இப்போ ஆவிக்குரிய சரீரம். இப்போது மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். மூத்தவனா யாரு? மூத்த சரீரம். இப்போ ஆவிக்குரிய சரீரம் உள்ளே இருக்கு. இப்போது ஒரு பையன் ஒரு ஆள் என்ன திட்டான் இல்லை? மாம்சம் என்ன பண்ணும்? கோவம், எரிச்சல் வருது. ஆனால் இளைய சரீரம் என்ன சொல்லுவோம்? கோவப்படாது, எரிச்சல் படாது. அநேக வேலையில் நம்மளை என்ன பண்ணுவாங்க? அவதூறாக பேசுகிறாங்க, யாராவது ஏமாற்றுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, பழி வாங்க தோணும். பழி வாங்காத. இதான் இளைய சரீரம். இப்போ மூத்த சரீரம் கண். பாவத்துக்கு அநேக வாசல்கள் உண்டு, ஆனால் கண் பெரிய வாசல் பாவத்துக்கு. ஒரு அழகான ஸ்திரீ போகிறா, கண்ணு பார்க்க சொல்லும். நீ என்ன இளைய சரீரம் என்ன சொல்லு? தலையை தெருப்பு, பார்க்காதேன்னு சொல்லும். உங்களுக்கு சொல்லுதா இல்லையா?
உங்களுக்கு கேட்டது தான் தெரியும். ஸ்திரீங்களை இப்போ பெண்கள் என்ன பண்ணுங்க, அழகான ஒரு நல்ல ஆண் போகிறான், பெண்களும் பலவீனம் தான், மாம்சம் தானே. கண் என்ன பார்க்க சொல்லும், ஆனால் நீ என்ன பண்ணு, இளைய சரீரம் பார்க்காத, தலையை திருப்பின்னு சொல்லும். இதனால தான் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான், மூத்தவன். அப்போ மூத்தவர்கள் யார்? மூத்தவர்கள் யூதர்கள், வல்லவர்கள், ஞானிகள் தான். ஆனால் அதனால தான் தேவன் சொல்லுகிறார், வாசிங்க ரோமர் 9:3-4, மூத்தவர்கள் யார்? புத்திர சுவிகாரரும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தெய்வ ஆராதனைகளையும் வாக்குத்தத்தையும் உடையவர்கள் யார்? பிதாக்களையும் உடையவர்கள் அவர்களே. வாசிங்க ரோமர் 9:3 மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. தேவன் இடைப்படுகிறார். யாருக்கு இதெல்லாம் தேவன் சொல்லுகிறார்? அப்போ மூத்தவன் யாரு? யூதர்கள். தேவன் சொல்றாரு பாருங்க, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையது. பிதாக்களும் அவர்களுடையவர்களே. பிதாக்களும் அவர்களுடையவை அப்படின்னா ஏபிரகாம் யாரு? ஏபிரகாம் யாரு? விசுவாச தகப்பன். உங்க தகப்பன் தான் சொல்லுங்க. நான் என்ன பேசுறேன், என் தகப்பன் தான் யாரு? பிதாக்களும் அவர்களுடையவே. தேவன் சொல்லுகிறார், பிதாக்களும் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அப்ப மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களுக்குள்ளே ஊழியம் செய்வான். ஆனா இயேசு பிறந்தார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ரட்சிப்பு வருது. அதனால தான் தேவன் ஆண்டு சொல்றாரு, வாசிங்க எபேசியத்தில், அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் அந்நியர், நீ எதுக்கும் பங்கு இல்லை. ஆனால் தேவன் உன்னை இப்போ என்ன பண்றாரு? பங்காளி ஆக்கி இருக்கிறார். எதற்கு பங்கு இந்த காலவேளையில் சொல்லுங்க? சொல்லுங்க. தேவன் யோசேப்புடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கு. இப்போ எப்பிராயிம் எப்படி பழுகி, எப்பிராயிமுடைய 10,000ங்களும் அதே போல தேவன் உன்னை என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாசிங்க வேகமா. எபேசியர் 2:12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றோருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவன் இடைப்படுக. அப்ப நீதியை தேடாத புறஜாதிகள் நீதியை தேடினார்கள், அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியே. ஆனா யூதர்கள் விசுவாசத்தில் தேடல, நியாய பிரமாணத்தில் வரும் கிரியைகளினால் என்ன பண்ணாங்க? தேவனை தேடின பட்சத்தால் ரட்சிப்பு அவர்களுக்கு போல. இப்போ முஸ்லிம் நபிகள் என்ன என்ன சொல்றாங்க? நீ அல்லாவை தொழுது கொள்ளலாம், ஆனால் என்ன பண்ணுது? எல்லாம் கிரியை 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 கிரியை. நீ அல்லாவுக்கு தொண்டு செஞ்சனா, நீ அல்லாவுக்கு இதே செஞ்சினா. அதே போல தான் யூதர்கள். அப்போது தேவன் ஆனால் தான் கிரியை நிமித்தம் வருகிற கூலி என்ன? கிரியை, கிருபை அல்ல. நீ செய்கிற நிமித்தம் கிருபை வராது, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியே கிருபை. அதனால தான் நீ என்ன பண்ணு? நீ தேவனை விசுவாசிக்கணும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது, வாசிங்க, விசுவாசத்தில் பரீட்சையானது என்ன பண்ணுமா? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்க என்ன பண்ணுங்க? ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நீ மிகுந்த சந்தோஷமாயிருங்கள். விசுவாச பரீட்சை. அப்போ யோசேப்புக்கு ஒரு பரீட்சை வந்துச்சு. அதே போல பேசுகிற எனக்கும் கேட்கிறவங்களுக்கும் ஒரு விசுவாச பரீட்சை என்பது உண்டு. தேவன் சில வேளையில் நம்மளை சிறுமைப்படுத்துவார். என்ன சிறையிருப்பு? இப்போ தேவன் அழைக்கிறார், உன் அழைப்புக்கு நீ உண்மையாக இருக்கிற, நீ செய்யாத தப்பெல்லாம் உன் மேலே வரும். அந்த மாதிரி யாருக்கா வந்திருக்கா சொல்லுங்க? நீ செய்யாத தப்பெல்லாம் உன் மேலே வரும். வரலையா? அப்போனா கண்டிப்பாக வரும். நீ உண்மையான உன் அழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். தேவனுடைய நியமனம். அப்படின்னா ஏசுனுடைய பேர் கெட்டு போச்சு. ஏசுனுடைய பேர் கெட்டு போச்சா இல்லையா? உங்கள் பேர் கெட்டு போயிருக்கா இல்லையா? உனக்கு பேரே கெட்டு போல, அப்போ உனக்கு அழைப்பே இன்னும் உறுதிப்படுத்தலன்னு அர்த்தம் இல்லை? விளங்குதா? ஏசுவை பார்த்து அவனுக்கு என்ன சொன்னானுங்க? நீ பெல்சிபூப், பேலியாலின் பேரை கெடுத்துட்டானுங்க. ஏசுவை பார்த்து என்ன சொல்றானுங்க? வேசித்தனத்துலனா பிறக்கலன்றாங்க. இயேசு பேரை கெடுத்துட்டானுங்க பாருங்க. அப்போ உன் பேர் கெட்டு போச்சா இல்லையா? உண்மையா தேவன் உன்னை அழைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய பேர் கெட்டு போக விடுவார். அதுக்கப்புறம் தேவன் சொல்றார், நான் உனக்கு ஒரு புதிய நாமத்தை தருவேன். எப்போ? கெட்டு போனா தானே புதிய நாமத்தை கொடுப்பாரு. வாசிங்க வேகமா. அப்போ தேவன் இடைப்படுக. ஃபர்ஸ்ட் இதை வாசிங்க. யாக்கோபு 1:2-3 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ தேவன் சொல்லுகிறார், அப்போ நீங்க பாருங்க,
பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனை. வேதம் சொல்லுது, நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், வாசிங்க, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் நீ தரித்து இருக்கணும். தேவன் சில வேளையில் நம்மளை சிறுமைப்படுத்துவார். சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்தில் உன் நம்பிக்கையை நீ இழக்கக்கூடாது. அதனால தான் நீதிமான்களுடைய நம்பிக்கை சந்தோஷம். என்ன சந்தோஷம்? தேவன் அடிமைத்தனத்தில் இருந்தவனை தேவன் எங்கே கொண்டு வருகிறார்? சிங்காசனத்தில் கொண்டு வருகிறார். சில வேளையில் தேவன் உன்னையும் என்னையும் சிறுமைப்படுத்துவார். ஏன் சிறுமைப்படுத்துகிறார்? பின்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். மனுஷன் நம்மளை சிறுமைப்படுத்தினா அதில் உயர்வு இல்லை. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. தேவன் நம்மளை சிறுமைப்படுத்தினா தேவன் கண்டிப்பாக நம்மளை உயர்த்துவார். அதற்காக நீ அடங்கி இருக்கணும். அந்த பாதையில் போக நீ பிரயாசம் பண்ணணும். இப்போ தேவன் சில வேளை சிறுமைப்படுத்தும் போது கண்டிப்பாக உயர்வு உண்டு. அதனால தான் நம்பிக்கை, நீதிமானுடைய நம்பிக்கை சந்தோஷம். நீதிமானுடைய நம்பிக்கை சந்தோஷம். வாசிங்க, ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். அப்போ நம்பிக்கையில் சந்தோஷமாயிரு. நீ இப்போ வாசிங்க நீதிமொழிகள். நான் சொன்ன பாருங்க, நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்போ நீ 10:20 வாசிங்க. இப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவன் உயர்த்துவார். அந்த விசுவாசம் இருக்க அந்த கால வேளையில். அப்போது துன்மார்க்கனுக்கு பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். வாசிங்க, இதை வாசிங்க, நீதிமொழிகள் 10:24 வாசிங்க. 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ இன்னைக்கு இப்போ தேவன் சொல்லுகிறார், துன்மார்க்கனா நம்ம வாழ விரும்பக்கூடாது. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீ சிறுமைப்பட்டு இருக்கும்போது, நீ உபத்திரப்பட்டு இருக்கும்போது, திகிலும் அந்த காரணமும் சூழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ பயப்படவே வேண்டாம், நீ தைரியமா இருக்கலாம். தைரியமா தேவன் ஒரு நாளும் கைப்பிடித்தவர் கரை சேர்ப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆயத்தவர் உண்மையுள்ளவர். இப்போ மனுஷன் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவர். இப்போ யோசேப்பு அவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் மாறலை. இப்போ தேவன் சொல்றாரு, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய பிரமாணங்களை, இவைகளை கைக்கொள், அதில் ஒரு பலன் உண்டு. என்ன பலன்? வாசிங்க, லேவியராகவும் 26:3-4 வாசிங்க வேகமா. லேவியராகவும் 26:3-4. நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பாருங்க, தேவன் இடைப்படுகிற ஏற்ற காலத்தில் தேவன் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஏற்ற காலம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு காலம். அப்போ உம்முடைய காலங்கள், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது பக்தன் சொல்கிறான். வேதம் சொல்றது, ஏற்ற காலத்தில் நான் மழை பெய்ய பண்ணுவேன். வாசிங்க, பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும். பூமி தன் பலன். என்ன பலன்? சக்கரையா 8:12. விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். தேவனை இடைப்படுகிறார். இப்போ பாருங்க, விதைப்பு சமாதானம் உள்ளவதாய் இருக்கும். விதைப்பு அப்படின்னா விதைக்கும் போது, இப்போ தேவன் விதைக்கிறார், திருவசனத்தை விதைக்கிறார். எங்கே விதைக்கிறார் சொல்லுங்க? உன்னுடைய இருதயத்தில் தேவன் விதைக்கிறார். தேவன் எங்கே விதைக்கிறார்? திருவசனத்தை நம்முடைய இருதயத்தில் தேவன் விதைக்கிறார். சமாதானம், நீ சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். யோசேப்பு சமாதானத்தை காத்து கொண்டான். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலன். என்ன பலன்? சத்தியம் பூமியில் விதைக்கப்படும், நீதி வானத்திலிருந்து என்ன பண்ணுமா? தாழ்பார்க்கும். அந்த வசனம் எடுத்த வாசிங்க. சத்தியம் பூமியிலே விதைக்கப்படும், நீதி வானத்திலிருந்து தாழ்பார்க்கும். அப்போ நீ சமாதானத்தை நீ காத்துக்கொள்ளும் போது தேவன் விதைக்கிறார். ஆனால் நீதி யாரு? தேவன் தான் நீதி. நோவா நீதி குறித்து பிரசங்கித்தான். அப்படின்னா யாரு? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இப்போ தேவன் பார்க்கிறார், நீ சத்தியத்தில் நீ உண்மையா இருக்கிறியா? அதனால தான் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எட்டி அடைவான். வாக்குத்தத்தம் சொல்லுது பாருங்க. எடுத்தீங்களா? வாசிங்க. அப்போ தேவன் இடைப்படுகிறார். அப்போ நீதி, அப்போ சத்திய பூமி தான், சத்தியம் பூமியில் விதைக்கப்படுகிறது, நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்குகின்றது. தேவன் இடைப்படுகிறார். நீ எப்படி பரிசுத்தமாக இருக்கியா? சத்தியம் விதைக்கப்படுது, உன் இருதயம் ஏற்றுக்கொள்ளுதா? நீ தேவனுக்காக படுகிற பிரயாசம் என்ன? தேவனுக்காக கடந்து போகிற பாதைகள் என்ன? உபத்திரங்கள் என்ன? கண்ணீர்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் முறுமுறுக்காமல் இருக்கிறியா? தேவன் பார்க்குறார்.
ஏன் தேவன் சில வேளையில் நம்மளுக்கு சிறையிருப்பு மாறலை? நம்ம அப்பப்போ ஒரு முறுமுறுப்பு வரும்போது சிறையிருப்பு என்ன பண்ணும்? இடைப்பட்ட நாட்கள் தாமதமாக போய்விடும். இப்போ தேவன் இடைப்படுகிறார். என்ன இடைப்படுகிறார்? 10 வருஷம் ஒரு சிறையிருப்பு யோசேப்புக்கு வச்சுருக்காரு. யோசேப்பு இந்த 10 வருஷம் முறுமுறுத்தானா என்ன ஆயிரும் சொல்லுங்கள்? சிங்காசனத்தில் நிற்கிறதுக்கு 30 வயசில் 40 வயசு ஆயிரும். அதனால காலம் தாமதமாயிரும். இப்போ தேவன் சில வேலை இடைப்படுகிறார். சகரியா 8:12 வாசிங்க. விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னா இப்போ தேவன் இடைப்படுகிறார். திருப்பி சொல்கிறேன், கற்றுக்கொள்ளுங்க. விதைப்பு சமாதானம். ஏன் தேவன் விதைக்கிறார்? உன்னுடைய இருதயத்தில் சமாதானத்தை நீ காத்துக்கொள்ளணும். அப்போ தான் ஒரு உயர்வு உண்டு. எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை, போராட்டங்கள் உண்டு. பிரச்சனையே இல்லாத ஆள் இல்லையே. இப்போ தேவன் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனையை எப்படி நீங்கள் சந்திக்கிறீங்க? நமக்கு என்ன, அவ்வளோ மிகப்பெரிய தேவன் இருக்கிறார். ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனைனா மிகப்பெரிய தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம். நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். நான் ரசிக்கப்பட்ட காலங்களில் என் பாஸ்ட்டுக்கு நான் 10 வருஷம் டிரைவர். கை நிறைய பிரயாசப்பட்டேன். காசே இல்லை, யாருமே இல்லை, சொந்தம் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை, யாருமே இல்லை. கடுமையான பள்ளத்தாக்கு. 100 ரூபாய் எல்லாமே போச்சு. 100 ரூபாய் எனக்கு பெட்ரோல் போச்சு, காசு இல்லை. என் ஊழியக்காரன் காசு கொடுக்க மாட்டார், நல்ல பரிசுத்தவான். என்ன சொல்லுவார்? விசுவாசத்தில் நெல்லுன்னு சொல்லிடுவார். 10 ரூபா கொடுத்தது இல்லை. இப்போ தேவனை இடைப்படுகிறார். நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளணும். அப்போது அப்படி இருக்கும்போது பயங்கரமான பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை. நான் ஜெபிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. நான் ஜெபிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. 9 கோடி கடன். அப்புறம் யோசிச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் கடன் பட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஒரு வாட்டி ஆலன் போல் டிவியில் பார்க்குறேன், ஒருத்தர் 1 லட்சம் கடன் வாங்கிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? மனைவி வந்து சாட்சி சொல்கிறாரு, நான் ஊர்லேருந்து வந்தோம், என் வீட்டுக்காரர் 1 லட்சம் கடன் வாங்கிட்டாரு. அந்த 1 லட்சம் கடன் கொடுக்காத பட்சத்தில் என்ன பண்ண, எலி மருந்து குடிச்சிட்டாரான். எவ்வளோ பெரிய தைரியசாலி பாருங்க. பாவம் அந்த பிள்ளை அழுது சொல்லுது, இந்த மாதிரி கை கழுவிய வச்சுட்டு சாட்சி சொல்லுது, நான் ஜெபிக்கிறேன், என் வீட்டுக்காருக்கு எனக்கு என்ன பண்ணும், சுகம் கிடைக்கணும், எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கேன். எவ்வளோக்கு மருந்து குடித்தாரு? 1 லட்சம் ரூபாய்க்கு 100 ml. 9 கோடிக்கு நான் எத்தனை ml குடிக்கணும்? நல்லா கேட்டுக்குங்க. நான் ஜெபிக்கலைன்னா தூக்கம் வராது. அவ்வளோ கடன். பில்டிங்கெல்லாம் கட்டி நிற்கல, கிளைண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க. அதெல்லாம் வீட்டிலலாம் போய் ஒளிஞ்சு தங்கி இருந்த காலங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் கடுமையான வறட்சி. அப்போ என் ஊழியக்காரர் சொல்கிறாரு, இதில் நிறைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அப்புறம் வியாபாரம் பிரச்சனை, ஊழியம் படாத பாடு, சரியான பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. இப்போ என் ஊழியக்காரர் சொல்கிறாரு, என்ன காட்டிலும் உனக்கு உபத்திரவங்கள் ஜாஸ்தின்றாரு. அவர் பட்ட உபத்திரவத்தை காட்டிலும் நீ போகிற பாதை கடுமையான உபத்திரம் அவரே சொல்கிறார். அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு? அப்போது அதை காட்டிலும் நிறைய உபத்திரம்னா நிறைய மேன்மை உண்டு. மேன்மை இருக்கா இல்லையா? அப்போது உன் சத்துருக்கள் பெருக உன் பந்தி அளவும் பெருகும். அல்லேலூயா. இப்போது தேவன் சொல்கிறார், அப்போது உனக்கு ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். சத்துரு இல்லாமல் பந்தி இல்லை. நல்லா கற்றுக்கொள்ளணும். உனக்கு பிரச்சனையே வேண்டாம், உனக்கு பந்தியே கிடையாது, உயர்வே கிடையாது. பிரச்சனையே வேணும், நீ பிரயாசப்படணும். தேவன் இடைப்படுகிறார். தேவன் நின்று என் பிரச்சனையை சந்திப்பார். அப்போது உன் பந்தி அளவு எப்போ பெருகும்? உன் சத்ரு பெருக உன் பந்தி அளவும் பெருகுது. நீ சத்ரு பெருகுது, பிரச்சனை பெருகுது, கஷ்டம் பெருகுது, இதை யோசிச்சு நீ சோர்வடையக்கூடாது. இப்போ யோசேப்பு போல தேவன் ஆண்டவர் உன்னை உயர்த்த மாட்டார். அதனால தான் தேவன் சொல்கிறார், விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கணும். விதைப்பு தேவன் விதைக்கிறார். சமாதானத்தை காத்துக்கொள். இந்த காலைவேளை நீ சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அதனால்தான் சத்தியம் பூமியில் விதைக்கப்படுகிறது. நீதி என்ன பண்ணுதான்? எடுத்தீங்களா? சங்கீதம் 85:11. அல்லேலூயா. வாசிங்க. சங்கீதம் 85:11. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அல்லேலூயா. சொல்லுது பாருங்க, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். எங்கே முளைக்கும்? பூமியிலிருந்து. கழனி இல்லையா? உன் இருதயத்திலிருந்து முளைக்கணும். வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து என்ன பண்ணுது? தேவன் பார்க்கிறார், என் பிள்ளை நீதியா இருக்கான். தேவனுக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். வாசிங்க ஏசாயால, தேவனுக்காக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், வாசிங்க துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. இவர் தேவனுடைய மகிமைக்காக நாட்டின நீதியின் விருட்சங்கள். முளைக்கணும், நீ முளைக்கணும். சத்தியத்தில் நீ என்ன பண்ணும்? விருட்சங்களா முளைக்கணும். வாசிங்க வேகமா. ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இங்கே கர்த்தருடைய மகிமைக்கு நாட்டின நீதியின்
விருட்சம், தேவனுக்காக நீ ஆட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக தேவன் என்ன பண்ண ஓங்கி வளர விரும்புகிறார். அதனால யோசேப்பு எப்படி என்னுடைய அரிக்கட்டை எப்படி இருந்துச்சான்? நிமிர்ந்து நின்றது. என்னுடைய அரிக்கட்டை நிமிர்ந்து நின்றது. இப்போ வேதம் சொல்லுது, இப்போ தேசத்தில் நீ சுகமாய் தங்கி இருப்ப. லேவியராகம் 25:18 வாசிங்க. லேவியராகம் 25:18. இப்போ தேசம் சுகமாய், தேசத்தில் சுகமாய் நீ தங்கி தாபரிக்கணும், குடியிருக்கணும். வாசிங்க வேகமா. லேவியராகமம் 25:18. என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு ஏன் இடைப்படுகிறார்? என் கட்டளைகளை செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அவைகளை நீ நடக்கும்போது அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். வேதம் சொல்லுது யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். வாசிங்க. வேதம் என்ன சொல்லுது? தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். வாசிங்க. யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏன்? தேவனுடைய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான உதவியோடு நாங்கள் பிரயாசப்படுக்கிறோம். இன்னைக்கு முடிச்சிடணும். யோசேப்பை குறித்து வேகம் வாசிங்க. உபாகமம் 33:13. யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரால் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவது. எது தேசம்? எது தேசம் சொல்லுங்க. நம்முடைய சரீரம் தான் தேசம். எது தேசம்? உன் சரீரம் தான் தேசம். தேவன் விதைக்கிறார். வேறு யோசேப்பை குறித்து, கர்த்தரால் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போ தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படின்னா என்ன? அப்போ நாம் அதற்கு நம்மை சமர்ப்பிப்பது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். இப்போ தேசமே, அப்போ தேவன் பெரிய காரியங்கள் செய்யணும்னா, இப்போ பேசுகிறான்னு கேட்குற நீயும் தேவன் என்ன பண்ணுமா? உன்னை உயர்த்தும்படி நீ அதை சமர்ப்பிக்கணும், நீ அர்ப்பணிக்கணும். இல்லைன்னா தேவன் யோசேப்பை போல் உயர்த்த முடியாது. அந்த வாசிங்க. யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ தேவன் பெரிய காரியங்களை சொல்லுவார். வேதவசனம் சொல்லுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிறார், செய்ய போகிறார். நீ விரும்புகிறியா? தேவன் செய்ய போகிறார், தேவன் செய்ய போகிறார். வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிறார். வாசிங்க. அப்போ தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில், அப்போ கர்த்தர் நம்மை நடத்துகின்ற பாதை இனிமேல் வருகிற காலங்கள் எப்படி இருக்குமா? பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கும். நீ விசுவாசிக்கிறியா? நம்முடைய வருங்காலம் இனிமேல் தேவன் நம்மை நடத்துகின்ற பாதை, தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எல்லாம். அதனால தேவன் சொல்கிறார். வாசிங்க, வேகமாக வாசிங்க. யோபு 5:9. யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இப்போ பெரிய காரியங்கள் என்பது என்ன? பெரிய காரியங்கள் என்ன? தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நான் ஒரு 5 குறிப்பு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேவனை இடைப்படுக பெரிய காரியங்கள் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் பெரிய காரியங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் முன்மாறியும் பின்மாறியும் கொடுக்கறது தான் பெரிய காரியம். ஃபர்ஸ்ட் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் முன்மாறி பின்மாறி கொடுக்கறது பெரிய காரியம். ரெண்டாவது, உன்னுடைய கலங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா கலங்களா? ஆமாம், உன்னுடைய கலங்கள் பூரணமாய் நிரம்பும். மூன்றாவது, தேவன் சொல்லுகிறார், எண்ணெய் எப்படி ஓடுமா? திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். மூன்றாவது. நான்காவது, பச்சிக்கப்பட்ட வருஷங்களின் பலனை தேவன் திரும்ப அளிக்கிறார். ஐந்தாவது, என்னுடைய ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் இடைப்படுகிறார். நீ யோசேப்பினை ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்கிறோம். இது 10வது. தேவன் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் உதவியோடு நம்ம என்ன பண்ண தியானத்தை முடிக்க போகிறோம். இந்த 10 சீரீஸில் 10 பாட்டு ஒழுங்காக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, இந்த 10th வந்திருக்கல, இது வேத வசனத்துக்கு ஏற்றபடி நாங்கள் யூடியூப்பில் பிரசங்கம் பண்ணுறோம். ஒவ்வொரு சத்தியத்துக்கு ஏற்றபடி நீ சமர்ப்பி. இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் பலிக்கும். இப்போ தேவன் என்ன பெரிய காரியங்கள் செய்ய போகிறார்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு, கர்த்தர் முன்மாறி பின்மாறி கொடுக்க விரும்புகிறார். அப்போது ஆரம்ப யோவேல் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுச்சு. சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுச்சு. அப்போ வாசிங்க, என்ன தீர்க்க தரிசனம்? அப்போது பெந்தகோஸ்த் நாளில் வந்த மழை முன்மாறி அபிஷேகம். இப்போது நமக்கு சபைக்கு இறங்குற மழை பின்மாறி மழையை காண்பிக்கிறது. ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ரட்சிக்கப்பட்ட நீ, அது முன்மாறி கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற நீ பெறுகிற அபிஷேகம்
பின்மாறி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முன்மாறியும் பின்மாறியும் மாற்றி மாற்றி பெய்யணும். ஏன் முன்மாறி? ரட்சிக்கப்பட்ட அந்த அபிஷேகம் போதாது. அது என்ன? முன்மாறி மழை. ஆனால் இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்காக தேவன் அனுப்புகிற மழை பின்மாறி. இந்த பின்மாறி நீ தேவன் வருகிறார், நீ ஆயத்தமாக இருக்கிறியா? இந்த பின்மாறி மழை வரலன்னா நீ என்ன பண்ண முடியாது? நீ பூர்ணத்தை சந்திக்க முடியாது. வாசிங்க வேகமாக. யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் எங்க நிறைவேறுச்சு? வாசிங்க. அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். இப்போ பெந்தெகோஸ்து நாள் இறங்கப்பட்டு அது என்ன? முன்மாறி மழை. இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2000 வருஷம் ஆயிடுச்சுல. இப்போ தேவன் கொடுக்கிற அபிஷேகம் பின்மாறி பின்மாறி. அதே போல நீ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நீ பெற்றிருக்க அபிஷேகம் முன்மாறி. ஆனால் இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு தேவன் கொடுக்கிற அபிஷேகம் பின்மாறி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முன்மாறியும் தேவை, பின்மாறியும் தேவை. அதனால தான் தேவன் இடைப்படுகிறார். தேவன் சொல்லுகிறார், முன்மாறி பின்மாரியே நான் அனுப்புகிறேன். ஏன்? பரிசுத்தமாக வாழ்க நீ பிரயாசப்படணும். அப்புறம் தான். ஏன்னா ஒரு விவசாயி கேளுங்க, என்ன சொல்லுவார்? அறுவடை விதைச்ச பிறகு காத்திருப்பான். எதற்காக காத்திருப்பான் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு பின்மாறி மழைக்காக. ஒரு மழை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அறுவடை அறுத்துருவேன், ஆயத்தமாக இருப்பேன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு மழை வந்துச்சு. அதே போல் உன் ஆயத்தம் என்ன இந்த கால வேளையில்? உன் பரிசுத்தம் என்ன உன் காலையில்? உன் சிறையிருப்பு மாறலன்னு சொல்கிறியே, நீ முன்மாரி அபிஷேகத்தில் இருக்கியா இல்லை பின்மாரி அபிஷேகத்துக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கியா? இப்போ தேவன் இடைப்படுகிறாரில்ல, கேட்பார்ல பின்மாரி அபிஷேகம்னா என்ன? அதனால தான் தேவன் முன்மாரியும் பின்மாரியும் தேவன் அனுப்பணும். முன்மாரி பின்மாரியும் ரொம்ப முக்கியம். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, இப்போ அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். வாசிங்க. இப்போ அபிஷேகம் இல்லைன்னா உன்னுடைய நுகம் முறிக்கப்படாது. விரல் நீட்டுதலையும் நிபச்சல்லையும் உன் நடுவிலிருந்து. ஏன் உன் நுகம் முறிக்கப்படலை? உன்மேல் இருக்கிற நுகத்தை ஆண்டு என்ன சொல்கிறாரு? உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து போடு. நீ தான் முறிக்கணும். இப்போ நாங்களாம் முறிக்க முடியும்? ஏன் தேவன் அபிஷேகம் கொடுத்துருக்காரு? அபிஷேகம் எதற்காக? அதனால தான் தேவன் சொல்கிறார்ல, இளைத்தவனுக்கு இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல் இதுவே. ஆண்டவரே, உனக்கு உன் கையும் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல, குடும்பத்தோட சமாதானம் இல்லை, ஊழியத்தோட விருத்தி இல்லை, கடன் பிரச்சனை போல, உன் வியாதி குணமாகலை. தேவன் அநேக சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஏன்? நிறைவான அபிஷேகம் வந்துச்சுன்னா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். வாசிங்க வேகமாக. வாசிங்க. ஏதாவது எடுத்தால் வாசிக்கணும்ல. இப்போ ஆண்டு சொல்லுகிறார். அப்போது ஏசாயால வரும்ல, உன் விரல் நீட்டுதலையும் உன் நிபச்சலையும் உன்மேல் இருக்க நுகத்தை நீ தான் எடுக்கணும். இப்போ தேவன் இடைப்படுகிறார். முன்மாறி பின்மாரியே தேவன் கொடுக்கப்போ யோசேப்பினுடைய தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது போல பேசுகிற நானும் கேட்குற நீயும் தேசம் தேவன் விதைக்கிறார். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கணும். வாசிங்க வேகமா. இன்னும் இருக்கலையா? ஏசாயா 58:6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். படிக்கணுமா? இப்போ அடுத்த வாசிங்க. ஏசாயா 9 வாசிங்க. இப்போ எத்தனாவது? 58:9 அது வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நடுவிலிருந்து அகற்றி. யார் அகற்றணும்? பேசுகிறானு கேட்குறீங்க. தேவன் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். நுகத்தடி, விரல் நீட்டுதல், நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து நீ அகற்றி விடு. அதனால தான் பாருங்கள், இப்போ வெதர் ஃபோகாஸ்ட்னா மழை வருது. சில இடத்துல மழை பெய்யும். எப்படி பெய்யும்? தூரல், ட்ரிசிலிங் அப்படி தான் தூரல். சில இடத்துல மிதமாய் மழை பெய்யும். சில இடத்துல வெதர் ஃபோகாஸ்ட் என்ன சொல்கிறான்? மேகம் என்ன பண்ணுச்சான்? கிழிஞ்சிருச்சு. மேகம் என்ன பண்ணுவோம்? மேகம் கிழிஞ்சிரும். அப்படின்னா ஒரு வருஷம் பெய்யக்கூடிய மழையை எப்படி பெய்யும்? 1 மணி நேரத்தில் பெஞ்சிட்டு போயிடும். அதுதான் அபிஷேகம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்போ நிறைவு என்பது நீ அபிஷேகத்தில் நீ நிரம்பணும். நீ நிரம்ப அப்போ தான் குறைவு உன் வாழ்க்கையில் காணப்படாது. அபிஷேகம் தேவன் கொடுக்குறார். எதற்காக? 5 நிமிஷம் ஜெபிச்சேன், 10 நிமிஷம் ஜெபிச்சேன், 15 நிமிஷம் ஜெபிச்சேன், அரை மணி நேரம் ஜெபிச்சேன். இதற்காக தேவன் ஒன்று அபிஷேகம் கொடுத்துருக்கிறார்.
இப்போது அதனால தான் தேவன் சொல்லுகிறார், யோவேல் வாசிங்க. அதனால தான் தேவன் சொல்லுகிறார் யோவேல் 2:23, அவர் உனக்கு தக்கபடி உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். வாசிங்க யோவேல் 2:23, மைக்கில் வாசிமா. யோவேல் 2:23, அவர் தக்கபடி, என்ன தக்கபடி? யோவேல் 2:23 வாசி. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, அவர் தக்கபடி என்ன சொல்றாரு? அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, முன்மாரியும் கொடுத்து. தக்கபடி, தக்கபடி அப்படின்னான, தக்கபடி அப்படின்னான நீ போகின்ற பாதைக்கு ஏற்றபடி, நீ நடத்தப்படுகின்ற பாதைக்கு ஏற்றபடி, அப்போது உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைக்கு ஏற்றபடி, உன்னோடு போராடுகிற வியாதிக்கு ஏற்றபடி. என்ன வியாதி? உன்னோடு என்ன வியாதி போராடுகிறது? உன்னோடு எதிர்த்து நிற்கிற பிசாசு காரியங்களை குறித்து, ஆத்துமாக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செயல்படும். இதுக்கு அதெல்லாம் தேவன் சொல்கிறார் தக்கபடி. அந்த வசனத்தை திருப்பி வாசிமா. திருப்பி. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்ற கனவை வருஷிக்க பண்ணுவார். பாருங்க, தக்கபடி முன்மாரி பின்மாரியும் கொடுத்து. அப்போது உன் நடத்தப்படுகின்ற பாதை எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாம் விட்டுருங்க, எல்லாம் பாருங்க. தேவன் சொல்கிறார் தக்கபடி என்றால் எல்லாத்துக்கும் ஒரு அபிஷேகம் உண்டு. என்ன அபிஷேகம் உண்டு? இப்போ என் ஊழியக்காரர்கிட்ட அன்றைக்கி நான் பேசினேன், கேட்டார் பிள்ளை எக்ஸாம் எழுதுனியான்னு. இப்போ அவள் ஆமாம் என்ன படிக்க போகிறேன்னு, அவள் டாக்டர் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அபிஷேகம் பெற்றால் அபிஷேகம் இருக்குது. அவர் என்ன சொன்னார்? அதுக்குள்ள டாக்டர் படிக்கிறதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்குது, சரிதா? என்ன அபிஷேகம்? நீ பண்ணுற குறைவான ஜெபம் அது அபிஷேகம் இல்லை. 2-3 வார்த்தை பேசுகிறோம், அது அபிஷேகம். ஆனால் தக்கபடி, உன் பாதைக்கு ஏற்றபடி, உன்னுடைய பிரச்சனைக்கு ஏற்றபடி, உன்னுடைய வியாதிக்கு ஏற்றபடி, ஒவ்வொரு அபிஷேகம் ஒவ்வொரு பாதைக்கு ஏற்றபடி தேவன் அபிஷேகம் தருகிறார். ஏன்? அப்போ பாருங்க, சவுல் ஒரு விஷயம் அபிஷேகம் பண்ணப்பட்டான், சாலமன் 2 விஷயம் அபிஷேகப்பட்டான், தாவீது 3 விஷயம் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜெயித்தான். அவன் பாதைக்கு ஏற்றபடி தக்கபடி தேவன் என்ன பண்ணுறான்? முன்மாரியும் பின்மாரியும் கொடுக்கிறார். அதுதான் முன்மாரி பின்மாரி. ஃபஸ்ட்டு. 2வது தேவன் சொல்லுகிறார் உன் கலங்கள் என்ன பண்ணுமா? பூரணமாய் நிரம்பும். யோவேல் 2:24 வாசிமா. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அப்போ கலங்கள் தானியத்தினால் நிரம்பும். இது எதை காண்பிக்கிறது? கலங்கள் தானியத்தினால் நிரம்பும். அப்போ தேவன் சொல்லுகிறார் இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாம் கவனிங்க, எல்லாம் ஒரு 50 சோத்திரம் சொல்லலாம். சொல்லுங்கள். சோத்திரம் 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 வைராக்கியமாக சொல்லுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவன் இடைப்படுகிறார். இப்போ தேவன் சொல்லுகிறார் 2வது உன்னுடைய தேசத்தில் தேவன் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? முன்மாரி பின்மாரி மழையை பார்த்தோம். 2வது தேவன் சொல்லுகிறார் 2:24 வாசிங்க. யோவேல் 2:24, உன் கலங்கள் தானியத்தினால் நிரம்பும். நிரம்பும் அப்படின்னா இனிமேல் நீ கடனே வாங்க மாட்டே. அல்லேலூயா. அதுதான் 2வது உன் தேசத்தில் தேவன் செய்கின்ற பெரிய காரியங்கள். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே கடனே இல்லாமல் நான் கார் வாங்கணும். எங்களுக்கு காரே இல்லை. நாங்கள் கார் எல்லாமே இப்போ எல்லாம் பைக்கில் போகிறோம், ஆட்டோவில் போகிறோம், டாக்ஸியில் போகிறோம், எல்லாத்துலையும் எங்களை ஆண்டர் கொண்டு போகிறாரு. கடனே இல்லாமல் ஆண்டரே நீ எனக்கு கார் வாங்க சொல்கிறேன். நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். விசுவாசன் வார்த்தையை தேவன் ஆமென்றும் ஆமென் என்றும் ஆக கடவுது. இப்போ அதே போல் நீ பிரயாசப்படணும். என்ன பிரயாசப்படணும்? காரே இல்லாமல் நான் பைக்கில் நான் போனதே கிடையாது வாழ்க்கையில். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பைக்கை ஓட்டுறேன். உண்மை. அப்போது இப்போ இதுவும் ஒரு சின்ன சிறையிருப்பு தான். தேவன் என்ன பண்ணுறாரு? அதை பார்க்குறாரு. நீ பொறுமையாக இருக்கியான்னு. உன் பொறுமையை கொண்டு தான் தேவன் என்ன பண்ணுவார்? தேவன் ஆசீர்வாதத்தை கூறுவார். அப்போது கடன் இருக்கக்கூடாது. கடன் இருக்கக்கூடாது. அந்த மாசிங்க திருப்பி 2:24 யோவேல் 2:24, கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இப்போ 2வது பாயிண்ட் என்ன? கலங்கள் தானியத்தினால் நிரம்பும். அப்போது நீ போய் கடன் வாங்கக்கூடாது, கைமாற்றம் வாங்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ரொட்டேஷன் கிடையாது. ரொட்டேஷன் பிரதர் ஒரு 10,000 கொடுத்துரு, நான் அடுத்த வாரம் கொடுக்குறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ரொட்டேஷனே கிடையாது. ரொட்டேஷன் இருந்துச்சுன்னா குறைவு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்படி வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே
ரொட்டேஷனே இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில், யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி நீ ஜெபிக்கணும், நிரம்பணும். உன் கலங்கள் எப்படி இருக்கணுமா? பூரணமாய் நிரம்பும். வாசி, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். வாசிங்க, வாக்குத்தத்தம் சொல்லுது பாருங்க. இப்போ தேவன் தேசத்தில் பெரிய காரியங்கள் செய்வார். என்ன அந்த பெரிய காரியம்? ரெண்டாவது, உன்னுடைய களங்கள் பூரணமாய் நிரம்பணும். நீ அப்படியே விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நான் கடனே வாங்க மாட்டேன், பட்டினியாக இருப்பனே தவிர நான் வட்டிக்கு வாங்க மாட்டேன். நீங்கள் நல்லா பாருங்கள், தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான் வேத வசனத்தில், கடன் பட்டு செத்து போயிடுவான் இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? முதல்ல என்னையும் நிரப்பி உன் கடத்தை அடை. அதான் தேவன் கற்றுக் கொடுக்குறதே. ஃபஸ்ட்டு உன் கடத்தை அடை. அப்புறம் தேவன் என்ன மிச்சம் மீதியாக இருக்கிறத நீ உன்னுடைய சுகவாழ்வை நடத்து. வாசிங்க, வேகமாக வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்ரீ எலிசாவை பார்த்து, உமது அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இடத்தில் எண்ணெய் இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்படின்னானே எல்லாம் கவனிங்க, ஒரு குடம் எண்ணெய் அப்படின்னானே உனக்கு இருக்கிறது அபிஷேகம் மாத்திரம்தான். ஒரு எண்ணெய் நீ பாட்டு வாயத்தினா லதரல்ல நக்கார பஷுருபி உக்கார சுத்தி ஊரியா நக்கார மஷரஃபலா ஊராங்க மாங்க ராணி சங்கலா செந்தர நம நாக்கார பாக்கார பிஷித்திரி உக்கார சுத்தி ஊரா சுத்தி ஊர்லியா நீ ரபி ரிபி ரிபிலியா நஃபரலா. நீ பாட்டு வாயை திறந்து அந்நிய பாஷையிலேயே ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்? உனக்கு வேலை இல்லை, நீ ஜெபிக்கணும். நீ பாட்டு வாயை திறந்து 1 மணி நேரம். உனக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட காசில் கடன் வாங்காத, அவலட்சணும். உன் வீட்டுக்கு தேவையான என்னல களஞ்சியங்களில் கடன் வாங்காத, கடன் வாங்கி செலவு பண்ண பிரயாசப்படாத. இது அவலட்சணம். நீ கடனே இயேசுனுடைய பிள்ளை அப்படின்னா நீ கடன் வாங்கக்கூடாது. விசுவாசத்தில் நீ பலமாக நிற்கணும். அதனால தான் தீர்க்கதரிசி ஒருவன் கடன் பட்டு செத்து போகிறான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அபிஷேகம் மாத்திரம். அபிஷேகம் இருக்கா? அபிஷேகம் மாத்திரம் போதும். அதான் ஊழிக்கிறேன். என்ன அபிஷேகம் வச்சுருக்க நீ? 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேச குருவிக்கார பாஷையா? ஒருத்தர் பேசினார் என்ன அபிஷேகம் என்ன பாஷையை கேட்டது இல்லையா? அந்த ஊழிக்கிற வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தா பாஷையில் அது என்ன பேசுகிறான்னு அந்த அம்மா குருவிக்கார பாஷை பேசுது. அப்போ தான் சொன்னேன், நம்ம பக்கத்தில் இருந்து நின்று கேட்டால் அந்த ஐயா என்ன பண்ணுறது? பாஷையில் வெறும் குருவிக்கார பாஷை தான் வருதுன்றார். அவர் என்ன பண்ணுறாரு? அந்த மாதிரிலாம் சொன்னால் நீங்கள் வருவீங்களா சபையில்? அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பாஷை மாறணும். அதனால தான் ஒரு குடம் எண்ணெய் அபிஷேகத்தை காமிக்க. வாசிங்க, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியலுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்புறம் அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். இப்போ சொல்லுவார், அவைகளை விற்று என்ன பண்ணு? கீழே இருக்கு, அதை வாசிங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று கவனிங்க. தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரன். யார் ஊழியக்காரன்? இப்போ ஐயா ஊழியக்காரரு, நான் ஊழியக்காரன், என் மனைவி ஊழியக்காரி, சிஸ்டர் ஊழியக்காரி. இப்போ ஊழியக்காரங்க சொல்கிறத நீ கேட்கணும். செவிட்டு விரியனை போல் உட்காரக்கூடாது. ஆண்டு சில வேலையில் கடத்துலேருந்து வெளியே கொண்டு வருவார். நம்மளே போய் நம்ம மதிய நேரத்தில் திருப்பி போய் நீ சிக்கிக்கொள்ளக்கூடாது. இப்போ தேவன் சொல்லுகிறார், நீ போய் அந்த எண்ணெயை விற்று வாசிங்க, உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். என்ன, உனக்கு 10 ரூபாய் வருமானம் வருதா? 1 ரூபாய் எங்கே போட்டுருணும்? தசம் பாகம் 1 ரூபாய் நீ போடணும். 1 ரூபாய் போடாத பட்சத்தில் உன் 10 ரூபாய் வருமானம் இப்போ எவ்வளோ? அது சொல்லுங்கள், எவ்வளோ? ஆண்களை தான் கேட்கணும். 9. நீ 9 ரூபாயில் நீ என்ன பண்ணணும்? அதையும் போடலை. இப்போ எவ்வளோ அது சொல்லுங்க, வாயத்திருந்து 8. இப்போ 8லேயும் நீ போடலை. இப்போ எவ்வளோ அது? 7லேயும் நீ போடலை. இப்போ ஆண்டு பார்த்துன்னு இப்போ எவ்வளோ அது? 6ல் இப்போ எவ்வளோ அது? 5 ஆகிட்டாரு. பாதி வருஷம் என்ன ஆகும் நம்ம நிலமை? நான் சொல்லுங்கள், நீ பார்க்குற. அதனால தான் ஆண்டு சொல்லலை, புனிதனுக்கு நீ ஆண்டுக்கு கணக்கே சொல்லக்கூடாது. 1 + 1 2 ஆண்டவரே ஆண்டு சொல்லுவார். ஏன் 1.5 + அரையும் 2 தான் சொல்லுவார் இல்லை? நீ ஆண்டு கணக்கு சொல்லக்கூடாது. எல்லா வருமானம்லாம் குறைஞ்சிரும். அதனால தான் தெய்வம் என்ன சொல்கிறாரு, நீ 10ல் 1 தசம பாகத்தை போடு. அப்புறம் 7 ரூபாவை நீ என்ன பண்ணிடு?
எழுதுபவ தேவன் என்ன சொல்றார், உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. உன் 2 ரூபாயில வாழ்க்கையை நடத்து. இதுதான் இடைப்படுகிறார். வருங்காலங்களில் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். பெரிய காரியங்களை செய்வார்னா இதெல்லாம் நீ செயல்படுத்தணும். இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:7. போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால் அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். அப்போ நீ பரிசுத்தவனா இருந்து நீ கடனாளியா இருக்கக்கூடாது. எல்லாம் கேளுங்க, நான் பெரிய பரிசுத்தமா ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கிட்டா என்ன பிரயோஜனம்? இப்போ நான் பெரிய ஐஸ்வர்யவான், எனக்கு பரிசுத்தம் இல்லை, அதுவும் என்ன பிரயோஜனம்? என் வீட்டில் 5 கார் இருக்குது. என் சொந்தக்காரங்களாம் பாருங்கள், பேர்லாம் சொல்லலை, கடைசியில் பிரசங்கமே பண்ண விட மாட்டானுங்க. எல்லாம் கதவெல்லாம் பூட்டி இருக்குது. காலையில் சபைக்கே போக மாட்டானுங்க. என்ன பண்ணுறது? நான் மாங்கன்னு முழங்காலில் நானும் பாஸ்டர் நிற்கிறோம். ஆண்டு என்னையா சோத்திரம் 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 சோத்திரம், எல்லாத்துக்கும் சோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் ஆண்டு சொல்கிறது, சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் அதே நேரம் பண்ணுறான். சன்மார்க்கனுக்கும் நீ அவனை நீ பாட்டு சோத்திரம் தான் போகணும், நீ அவனையே பார்க்குறேன்னு அவனுங்களுக்கும் படி இழக்கிறாரு. தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கும் படி இழக்கிறார். அதனால் சில வேலையில் நமக்கே சோர்வாயிருது. நமக்கு 1 கார் வாங்க முடியல, அவன் 5 கார் வச்சுருக்கான். வாசிங்க. சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவன் நீதியை மாலையே வருஷிக்க பண்ணுகிறார். நீதியின் சூரியன் என்ன பண்ணுவான்? வாசிங்க. யாருக்கு தேவன் இடைப்படுகிறார்? இப்போ தேவன் தான் செய்யணும். யாரையும் நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம அதிகாரம் இல்லை. ஆனால் நீ நீதியின்படி நடக்க பிரயாசப்படணும். தேவன் இடைப்படுகிறார். அவனை காட்டிலும் தேவன் நம்மை உயர்த்துகின்ற காலம் வருகிறது, வெகு சீக்கிரத்தில் வருகிறது. வாசிங்க, வேகமா வாசிங்க. மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, பாருங்க, தீயோர் மேலேயும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போ சூரியன் உதிக்குது, ஆனால் மழை யாருக்கு வருது? ஃபர்ஸ்ட் சூரியன் உதிக்குது. பாருங்க, வாசிங்க, நல்லா கவனிங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் ஃபர்ஸ்ட் நீதியான இருக்க பிரயாசப்படணும். அதான் தேவன் சொல்லுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் நீதியாக இருக்க நம்ம பிரயாசப்படணும். ஃபர்ஸ்ட் பட்டியல் தான் நம்ம பார்க்கணும். இப்போ தேவன் பார்க்க, அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நீ நீதிமானாக இருந்து கடன் வாங்காத, நீ ஐஸ்வர்யனாக இருந்து நீ நீதியாக வாழாமல் துன்மார்க்கனும் இருக்காது. 2 தண்டவாளம் போல 2 நம்ம என்ன பண்ணுமா? 2 நம்ம தான் பேலன்ஸ் பண்ணணும். 2 3வது பாயிண்ட் வாசிங்க. அப்போ தேவன் சொல்லுகிறார், 3வது எண்ணெய் என்ன பண்ணுமா? வழிந்து ஓடும். திராட்சை ரசம் எண்ணெயும் வழிந்து ஓடும். வாசிங்க. யோவேல் 2:24. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அப்போ தேவன் இடைப்படுக. அப்போ திராட்சை ரசம் எதை காண்பிக்கிறது? இருதயத்தை தேற்றக்கூடியது திராட்சை ரசம். எண்ணெய் என்ன பண்ணும்? முகக்கலையை உண்டு பண்ணும். அப்போது தேவனுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணுமா? நீ எப்பொழுதும் ஒரு இலைப்பாறுதலை காத்துக்கொள்ளணும். சபைக்கு வரும் காலையில். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் ஊழியத்தில் ஷேவ் பண்ணலன்னா ஊழியம் கிடையாது, தாடி வச்சா ஊழியம் கிடையாது. என்னம்மா நீ வச்சுருக்க பரவாயில்ல, ஊழியம் கொடுத்துருக்காங்க. எங்கள் சபையில் ஊழியமே கிடையாது. ஷேவ் பண்ணணும், மீசை வச்சாலும் ஊழியம் கிடையாது, தாடி வச்சாலும் ஊழியம் கிடையாது. ஒருத்தர் வந்து சொன்னார், பிரதர் சொல்லியான்னு, மீசை வச்சவெல்லாம் நானும் முல்ல மீசை வச்சுருந்தேன். அப்போ என்னை பார்த்தா என்ன சொன்னார்னு நினைக்கிறேன், பந்தி இருக்கக்கூடாதுன்னாரு. ஏன் அப்போ அவன் இதை வச்சுட்டு போகிறான் விட்டுறியான்னா, இல்லை இயேசுடைய ரத்தத்தில் அவன் எதுப்படுதான்? இயேசுடைய ரத்தத்தில் அவனுடைய சுயம் மாம்சம் படுது, மீசை படுது, அது படக்கூடாது. ஓ, இப்படிலாம் ஒரு சத்தியம் இருக்கா அப்படின்னு யோசிச்சேன். இப்படிலாம் ஒரு சத்தியம் இருக்கா? ஏன் எங்கள் சபையில் மீசை வச்சாலும் ஊழியலை, தாடி வச்சாலும் ஊழியலை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், சபைக்கு வர ரைட்டு மீசை வச்சுக்கோ, தப்பு இல்லை. தாடி ஏன் வைக்கிற? நீ தாடி வச்சுக்கோனால கரடி மாதிரி வரக்கூடாது சபைக்கு. சபைக்காது நீ எப்படி வரணும்? நல்லா எப்படி வரணும்? நல்லா வந்த செத்தவனை போல் வர, திரும்பி போகும்போது எப்படி போகணும்? சிங்கம் போல் திரும்பி போகணும். சிங்கம் போல் செத்தவனா வர, ராஜாவை பக்கம் நீ வர, நீ திரும்பி போகும்போது எப்படி போகணும்? ராஜாவா. அப்போ பக்தன் சொல்லுகிறான், என்ன சொல்கிறான்? ஆலயத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று நான் சொல்லும்போது எப்படி இருந்தேன்? சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தேன். நீ என்ன சொல்கிற? மெல்ல போங்க, நான் பின்னால் வரேன். வாசிங்க. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போது தேவன் இடைப்படுகிறார்.
சண்டே ஒரு நாள் அது தூங்கி எழுந்துச்சு நல்லா ஷேவ் பண்ணி நல்ல நீட்டாக உன் தேவனை பார்க்க வரும் ஒரு நிச்சயத்தோடு. தேவன் சொல்கிறாரு, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன், தேவன் என்னோட இடைப்பட்டார், நிச்சயமாக நான் ஜெயிப்பேன், என் வாழ்க்கையில் தேவன் என்னை கரையேறுவார். நீ அந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு நீ வரணும். அதான் திராட்சரசம் என்ன பண்ணுமா, இருதயத்தை தேற்றும். என்ன சக்கரையா ஷேவ் பண்ணாலாம் எங்கள் அப்பா வேலையே கொடுக்க மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, என் அண்ணன் எங்கள் அப்பாலாம் பெரிய பெரிய ஆளுங்க, எல்லாம் கோடீஸ்வரங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ஷேவ் பண்ணாமல் ஒருத்தருக்கு வந்தாங்கன்னா வேலை கிடையாது. இப்போலாம் அப்படி இல்லைல்ல. ஷேவ் நான் பண்ணிட்டு படித்த ஒரு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் படித்தேன். அந்த பிரின்சிபல் சேர்மேன் ஏசி சண்முகம், பெரிய ஆள், அவருக்கு இப்போ 20 காலேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷேவ் பண்ண சொன்னார், நீ நாளைக்கு ஷேவ் பண்ணாமல் வரலன்னா காலேஜ் அட்மிஷன் இல்லைன்ட்டார். காலேஜில் நீ வரக்கூடாதுன்ட்டார். சின்ன வயசுல ப்ராக்டிஸ் ஷேவ் பண்ணிடணும், ஷேவ் நீட்டாக. இந்த ஒரு நாளாவது என்னம்மா முறைச்சி பார்க்கணும் பையன், ஒரு நாளாவது நீ கரடி மாதிரி வராதேன்றார் ஆண்டவர். என்ன சொல்கிறது, ஒரு நாளாவது நீ கரடி மாதிரி வராத, நீ தேவனை பார்க்க எப்படி வா, நீட்டாக ஷேப் பண்ணி இருதயத்தை தேற்றக்கூடியது, என்னை முகக்கலை உண்டு பண்ணுகிறது. இதான் தேவன் சொல்கிறார். 2:24 திராட்சை ரசம் என்னை எப்படி ஓடுமா, வாசிங்க. சங்கீதம் படிக்கட்டுமா? சங்கீதம் 104:15 மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசமும், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அப்ப தேவன் தருகிறார். அதனால யோவேல் 2:24 வாசிக்கிறோம், திராட்சை ரசம் எண்ணெய் எப்படி ஓடுமா, ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அப்ப தேவன் செய்யும் பெரிய காரியங்கள். 3வது என்ன, நீ ஒரு இலைப்பாறுதலை காத்துக்கொள்ளணும். தேவன் இடைப்படுகிறார். 3. 4வது இன்னும் 2 பாயிண்ட் முடிச்சிடலாம் வேகமாக. 4வது வாசிங்க 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளோ, பச்சை கிளிகளோ, முசுக்கட்டை பூச்சிகளோ, பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். தேவன் அழிக்க போகிறார். ஆமென். நீ விசுவாசிக்கிறியா? தேவன் வாக்கு ஆண்டு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் என்ன, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றுச்சு. பாருங்க, எல்லாமே ஒன்று. பச்சை புல்லு விட்டதை வெட்டுக்கிளி தின்றுச்சு, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றுச்சு, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சை தின்றுது. அதை வாசிங்க. யோவேல் 1:4 பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. இப்போ வாசிங்க, இப்போ இதை வாசிங்க. யோவேல் 2:25 இப்போ தேவன் இடைப்படுகிறார். தேவன் சொல்லுகிறார், பட்சித்த வருஷங்களின் பலனை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். நீ என்ன, தேவன் பாருங்க, தாவீது வருகிறான். யுத்த காலத்திலேருந்து தாவீது திரும்பி வருகிறான். தாவீது திரும்பி வந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. என்ன இல்லை, வந்த இடத்த பார்த்தா அந்த இடம், வீடு வந்து சுடுகாடு மாதிரி இருக்குது. வீடு இல்லை, அவனுடைய பிள்ளைகள் இல்லை, அவனுடைய மனைவிகள் இல்லை, அவனுடைய ஆஸ்திகள் இல்லை, அவனுடைய உடைமைகள் இல்லை. திரும்பி வந்து பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. அவனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. எப்படி அழுகுறாங்க தெரியும்? எப்படி அழுதாங்க தெரியுமா? பெலன் இல்லாமல் போகும்படி அழுதார்களாம். வாசிங்க. பெலனே இல்லை. இப்போ நம்மள மாதிரியா 2 கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா சோத்திரம் ஆள்லாம் போஸ்ட் ஆகிட்டாரு. அப்பா ஆண்டு என் கண்ணீரெல்லாம் துருத்தியில் வைத்துக்காரு. என்ன பக்தன் சொல்கிறான், முழுதும் என் படுக்கையை என்ன பண்ணனா, கண்ணீரால் என் படுக்கையே கண்ணீராயிற்று. முழுவதும் நீ எவ்வளோ அழுகிற, உனக்கு எவ்வளோ தண்ணி வருது கண்ணில், வீட்டில் இருந்து நீ ஜெபிக்கும் போது பார்த்தா தான் தெரியும். வாசிங்க. 1 சாமுவேல் 30:4 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எப்படி அழுதாங்க? பலன் இல்லாமல். அப்போ அவன் போய் தேவன்கிட்ட விசாரிக்கிறான். அப்போ ஆண்டவரே, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வந்து பார்த்தா என்ன சுடுகாடு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் எரிச்சிட்டானுங்க. பிள்ளை இல்லை, மனைவி இல்லை, உடைமைகள் இல்லை, பொருள்கள் இல்லை, எல்லாம் ஆயத்தமாயிட்டானுங்க. எதுக்கு ஆயத்தமாயிட்டானுங்க? தாவீதை கல்லறிய இன்னைக்கு என்ன க்ளோஸ் பண்ணிடுவேன். இவன் பின்னாடி வந்து கேட்டு எப்போ பார்த்தாலும் இதை தான் பேசுகிறான். கடைசியில் என்ன, ஒன்றுமே இல்லை. இவன் இன்னைக்கு என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இவன் ஆண்டுகிட்ட போய் விசாரிக்கிறான். ஆண்டு என்ன சொல்கிறார்? கர்த்தர் ஒன்றும் குறைவில்லாமல் நீ திருப்பிக் கொள்வாய் என்று தேவன் சொல்லுகிறார். ஒன்றும் குறைவில்லாமல் திருப்பிக் கொள்வாய். நீ தேவனுக்காக எவைகளை இழந்தியோ, தேவனுக்காக நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நீ தேவனுக்காக எவைகளை இழக்கிற, உன் புருஷனையோ, உன் மனைவியோ, உன் பிள்ளைகளையோ, உடைமைகளையோ, உன் ஆஸ்திகளையோ, உன் சொத்துக்களையோ, பந்தங்களையோ, நீ தேவனுக்காக நீ எவைகளை இழக்கிற, நீ தேவனுக்காக நீ இழக்கும்போது நீ அவை ஒன்று குறைவில்லாமல் நீ திருப்பிக் கொள்வாய். தேவன் இடைப்படுகிறார் இந்த கால வேளையில். அதனால தான் தேவன் சொல்லுகிறார். வாசிங்க மத்தேயு 19:29 என் நாமத்து நிமித்தம் எவைகளை இழக்கிறானோ,
ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் யோபு வாசிங்க. யோபு எப்படி பண்ணுறான்? பழைய ஏற்பாடு காலத்தில் ரெட்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். ஃபஸ்ட்டு யோபு வாசிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதிகாரம் படிங்க. 3000னா 6000 ஒட்டகம், அப்புறம் 1000 கழுதைகள்னா 2000 கழுதைகள், 10,000 ஆடுகள்னா 20,000 ஆடுகள். எப்படி ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். அதை வாசிங்க வேகமாக. இப்போ யோபு பழைய ஏற்பாடில் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். யோபு 1:3. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. போதும். இப்போ கடைசி வசனம் வந்துருங்க. 3000 ஒட்டகம். இப்போ எத்தனை மாசிங்க? யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோபினுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. 14,000 ஆடுகளும். எத்தனை டபுள் ஆயிடுச்சா? 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும். 3000 இருந்துச்சு. இப்போ எத்தனை வந்துச்சு? 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும். 1000 டபுள் ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் 1,000 கழுதைகளும். 1000 எல்லாம் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் தேவன் என்ன சொல்கிறார்? வாசிங்க. மத்தேயு 19:29. என்னாமத்தின் நிமித்தம் நீ எவைகளை இழக்கிறாயோ, நீ என்ன ரெட்டத்தனையால் தேவன் சொல்கிறார், நீ எத்தனை மடங்கு பெற்றுக்கொள்வ? 100 தனையா நீ பெற்றுக்கொள்வ. இயேசுக்காக நீ எவைகளை இழக்கிறாய்? இந்த காலை வேளையில் இயேசுக்காக நீ எதை இழக்கணும். நீ இழந்தால் தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். நான் எதையுமே இழக்க மாட்டேன், நீ ஆண்டுகிட்ட நீ எப்படி பெற முடியும்? ஆண்டு சகிச்சு கொள்ள மாட்டேன், நீ எவைகளையும் இழக்க மாட்டேன். யாருக்காவது விசுவாசமாக கொடுத்து வந்தால் ஸ்தோத்திரம், வரலன்னா அழியலையான்னு கையை தூக்கிடணும். விளங்குதா? விளங்குதா இல்லையா? நம்ம வாசிங்க வேகமா. எதையுமே இழக்க விரும்பலை. ஆண்டு சொல்கிறது, கேட்குறவனுக்கு முகம் கோணாமல் கொடு. யார்? நாங்கள் கேட்டே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. யார் கேட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க? சொந்தக்காரன் கேட்டால் நீ திறந்து கொடுத்துருவியா? தெரியலையா எனக்கு? சொந்தக்காரன் வந்து கேட்குறாரு, பசியாக இருக்கேன், முடியல, என் பிள்ளை ஃபீஸ் கட்டணும், உன் பேங்க்கில் 2 லட்சம் இருக்குது, பிள்ளை ஃபீஸ் கட்ட 40,000 கொடுப்போமா நம்ம? நீ ஜெபிச்சு ஆண்டை என்ன பண்ணுவார்? கொடுன்னுவார். எல்லாம் நம்ம கொடுப்போமா? சொல்லுங்கள். எல்லாம் வீட்டில் வந்து கேட்டால் தான் வாசிங்க. என் நாமத்து நிமித்த வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து. அப்போ புதிய ஏற்பாடில் 100 தனையாய் அடைந்து. 100 தனையாய். இப்போ கடைசி. அப்போ தேவன் சொல்லுகிறார், பழைய ஏற்பாடில் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், புதிய ஏற்பாடில் 100 தனையா. அப்போ தேசமே வாயப்படுறத மகிழ்ந்து கழிவு. கத்த பெரிய காரியங்கள், இதெல்லாம் பெரிய கடைசி பெரிய காரியங்கள் தேவன் என்ன சொல்கிறார்? வாசிங்க. யோவேல் 2 அதிகாரம் 25 வருஷம். என் ஜனங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாள் நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன். யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் தேவன் ஆமென் என்றும் ஆமென் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாள் இந்த மாதம் பழிக்க போகுது. 10 மாதம் நீ கேட்டிருக்க பேசுகிறனாலும் கேட்குற நீங்களும் தேவன் இடைப்பட்டார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பழிக்க செய்ய போகிறார். வாசிங்க. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்லா கற்றுக்கொள்ளணும். ஒரு விசுவாசி ஜெபிச்சார். எப்படி ஜெபிச்சாரு? ஆண்டவரே, இந்த தோல்வி எனக்குரியது இல்லை, இந்த தோல்வி யாருக்குரியது? நான் ஜெபிச்சேன், நான் தோற்று போனால் என்ன சொல்லுவாங்க? இவன் ஜெபிச்சான், தேவனை தேடுனா ஒன்றும் இவனுக்கு செயல்பட. யாருக்கு அந்த தோல்வி? உங்களுக்கு. நீ அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவர், இந்த பரியாசம் எனக்குரியது இல்லை, நான் ஜெபிச்சேன், என்னை பரியாசம் பண்ணுறாங்க, இது யாருக்குரியது? உமக்குரியது. இப்போ இந்தியா வந்து மேட்ச்சில் தோற்று போயிடுச்சு. எல்லாம் என்ன சொல்கிறான்? இந்தியா தோற்று தானே சொல்கிறான். நம்மளை போய் ஆடணும்? நம்ம ஆடல இல்லை, இந்தியா தானே தோற்றுச்சு. அதே போல் நீ ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த தோல்வி யாருக்குரியது? உமக்குரியது. இந்த பரிசம் யாருக்குரியது? உமக்குரியது. இந்த நிந்தை யாருக்குரியது? உமக்குரியது. இந்த பாதைகள் உபத்திரம் இதை கடந்து போகிறேன்னா இது யாருக்குரியது? உமைக்குரியது. அதனால தான் தேவன் சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதனால தான் வாசிங்க கடைசி வசனம் எசேக்கியேல் 36:11. இப்போ முந்தின சீரை பார்க்கல, தேவன் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வார். எல்லாம் இளைஞர்களுங்க. எசேக்கியேல் 36:11. இப்போ தேவன் இடைப்பட்டார். தேவன் பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிறார். என்ன அந்த பெரிய தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலிக்குறு பெரிய காரியங்கள் அப்படின்னா தேவனுடைய வாழ்க்கையில் யோசேப்புடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் தேவன் செஞ்சார். யோசேப்புடைய தேசத்தை குறித்து தேவன் பேசினார். யோசேப்பை குறித்து அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வாசிங்க எசேக்கியேல்
36:11 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பாருங்க, பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில், பாருங்க, பூர்வ நாட்கள், நீ கண்ண மூடு, நீ வரும் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை எடுத்துப்பார். பாடு கண்ண மூடி தியானி. தேவன் சொல்லுகிறார், பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையிலும் நான் உன்னை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும், அல்லேலூயா, முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். தேவன் இடைப்பட்டார். எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த 10 மாசம் ஆண்டவரே, யோசேப்பின் ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், தேவன் எப்பிராயீமுடைய 10,000களும். பாருங்க, தேவன் அழைக்கிறார். மூத்தவன் மனாசே, ஆனால் இளைவன் தான் எப்பிராயீம். மூத்தவன் தேவன் யாரை இடைப்படுகிறார்? மூத்தவன் யூதர்கள் தான், வல்லவர்கள், ஞானிகள் தான், புத்திர சுவிகாரர் தான், மகிமை உடையவர்கள் தான், உடன்படிக்கை உடையவர்கள் தான், நியாய பிரமாணத்தை உடையவர்கள் தான், தேவ ஆராதனைக்குரியவர்களும் வாக்கு தத்துவத்திற்கு உரியவர்களும் தேவன் இடைப்படுகிறார். ஒரு பிதாக்களும் உடையவர்கள் அவர்களே. இயேசுவும் அவரிடத்தில் தான் பிறந்தார். ஆனால் பேசுகிற புறஜாதியாக இருக்கிற என் மேலும் உன் மேலும் தேவன் நீதியை வர்ஷிக்க பண்ணுகிறார். கிருபியாய் தேவன் சந்தித்தார். அவர்களுக்கு ரட்சிப்பு போல ரட்சிப்பு உன்னை தேடி வந்திருக்கிறது. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். மூத்த சரீரம். உன் பரிசுத்தம் எப்படிப்பட்டது? இந்த காலையில் யோசேப்பை தேடி தேவன் சென்றார். யோசேப்பை பாருங்க, யோசேப்பு தேவன் சொல்கிறார், கர்த்தரால் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக வாக்குத்தத்தம் சொல்லுது. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்குறு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். பெரிய காரியங்கள் அப்படின்னா என்ன? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் வருங்காலத்தில் அதற்கு நம்மை சமர்ப்பிப்பது அவசியம். கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் பெரிய காரியங்களாக இருக்கும். பெரிய காரியங்கள் செய்கிறதா இருக்கும். பெரிய காரியங்கள் என்பது என்ன? தேவன் இடைப்பட்டார். முதலாவது, கர்த்தர் உனக்கு ஒரு முன்மாறி பின்மாரியும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, உன்னுடைய களங்கள் பூரணமாய் நிரம்பும். மூன்றாவது, உன்னுடைய திராட்சரசம் என்னையும் வழிந்து ஓடும். நான்காவது, பட்சித்த வருஷங்களின் பலனை தேவன் இரட்டத்தனையாக உனக்கு திருப்பி கொடுக்க போகிறார். ஐந்தாவது, தேவன் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ஜெபி, ஆண்டவரே, இத்தனை வாக்குத்தத்தங்கள், இத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. தேவனை இடைப்பட்டார். என்னுடைய வாழ்க்கை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நாளும் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். தேவனுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும். என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதே இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். விசுவாசி அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். சோத்திரம். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், திடப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் சந்திக்க காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் சந்திக்க காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில நிச்சயம் உன் மேன்மையை கர்த்தர் சேர்வார். ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார்,
பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உங்களை பலப்படுத்தி நீ இல்லாமல் செய்வேன் என்று சொன்ன. ஹல்லேலூயா. நீ இல்லாம போயிடுவ, நீ காணாம போயிடுவ. அப்படிதான் நினைச்சாங்க யோசேப்ப. அவன் காணாம போல, எல்லாம் வணங்கி நின்றது, எல்லா கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறினது. full of God, full of God. ஹல்லேலூயா. இது ஒண்ணும் இல்லாம போய் நினைச்சாங்க, ஆண்டவர் அதை நிறைவாய் மாற்றினார். ரியந்த ரபல ஹதரன மஷேதே ரெபோல தோரோகே தேரேன ரபல பர ரிபல துரன ஹத்யாரன ரபல பர பர. உன் மேன்மையை கர்த்தர் பெருகச் செய்வார். உன்னுடைய சீரை நற்சீராய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பார். தாவீது சகலத்தையும் திருப்பினது போல கர்த்தர் உனக்கு சகலத்தையும் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காய் எவைகளை இழந்தாயோ அவைகள் நஷ்டமல்ல. உன் வாலிபத்தை நான் இழந்துட்டேன். ஹல்லேலூயா. என் பணத்தை நான் இழந்துட்டேன். உலகம் சொல்லலாம் நீ முட்டாள், நீ முட்டாள், பிழைக்க தெரியாதவன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எவைகளை இழந்தாயோ 100 ரத்தனையா. எல்லா கைகளை தட்டி 100 ரத்தனையா, 100 times, 100 மடங்கு கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுங்க. நம்பிக்கையோட போங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கு கை தட்டுங்க. இன்றைக்கு இன்றைக்கு வெளியே போகும் பொழுது, வெளியே போகும் பொழுது ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அந்த ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் ஆசீர்வதிங்க. நீர் பேசும் நல் வார்த்தைகளுக்காய் நன்றி. உடைய தாசனியோடைய மனைவி பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறீரே. இன்னுமாய் ஆயிரமாய் ஜனங்களுக்கு அவர்களை பயன்படுத்துங்க. அவர்களை கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க. தேவ திட்டம் நிறைவேறட்டும். அவருடைய தேவைகள், அவருடைய வியாபாரம், ஊழியங்கள் எல்லாம் செழிக்கட்டும். ஆண்டவரே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், வசனத்தை பகிர்ந்து கொடுத்த, வசனத்தை கேட்ட, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ ஜனத்தோடும் நம்முடைய வருகை பரியந்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உன் வருகைக்காக ஆயத்தமாகணுமே.